ஆனா இப்படி அடுக்கடுக்கா பொய்யா வெளியே வரும்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. இந்த நகை விஷயம் எல்லாம் அண்ணனுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்ச மாமா அதையும் கூட சொல்லிருப்பாங்களே. சாரி, நான் இதை சொல்லாம இருந்ததுக்கு. இப்படி இல்லாம ஒருத்தவங்க போய் சொல்லுவாங்க, நம்ம அவங்க கிட்ட டிமாண்டா பண்ணோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ராஜி. குழலி அக்காக்க எம்பிட்டு நகை போட்டீங்கன்னு கேட்டப்போ நாங்க 60 சவரம்னு சொன்னோம். உடனே நாங்க 80 சவரம் போடுறோம்னு அவங்களே தான் சொன்னாங்க. இப்ப நம்ம சொல்லணுமா இல்லையா? அதுவும் தெரியல. நான் கதிர்கிட்ட மட்டும் சொன்னேன்க்கா. என்ன சொன்னோம்? ஒன்னும் சொல்லல. நான் வேணா அவர்கிட்ட சொல்லவா? இல்ல இல்ல, இப்ப வேணாம். ஏற்கனவே அவ அதிர்ச்சியில இருக்காக. மேல மேல அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்க வேணாம். அண்ணன் இந்த விஷயத்த நம்ம கிட்டே சொல்லி இருந்திருக்கணும்டா. அதெல்லாம் சொல்லாதன. நம்ம கஷ்டப்படுவோம்னு நினைக்கிற எந்த விஷயத்தையும் அண்ணன் சொல்லாதன. ரொம்ப நல்லவனா தான் இப்படித்தான் நடக்கும் போல இருக்கு. அடுத்து என்ன நடக்கும் தெரியலண்ணே. வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்கும்னு. பொறுத்திருந்து பார்ப்போம்.